ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு, அதுவுமே நல்ல வேலைவாய்ப்பு. டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் சம்பளம் கிட்டத்தட்ட அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 50,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு 40,000, அசிஸ்டன்ட்ன்ற ரோலுக்கு 50,000, ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற ரோலுக்கு 1,50,000. இது எல்லாமே ரொம்ப ஈஸியான வேலை, டக்குன்னு சொல்லி நம்மளால் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு 3 வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேர்ந்தே க்ரோ பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹோம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட்டில் இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஓகேங்களா? ரோட் சேஃப்டி மானிட்டரிங் யூனிட்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அசிஸ்டண்ட், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு 3 ரோலுக்குமே டெம்ப்ரவரி பேசிஸில் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ரோட் சேஃப்டி மானிட்டரிங் யூனிட் டு அசிஸ்ட் த டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரோலுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்லா உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண தெரியணும், பப்ளிக்கில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண தெரியணும், கெப்பாசிட்டி பில்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஜி படிச்சிருந்துருக்கணும். கம்யூனிகேஷன்லேயோ இல்லை ஜேர்னலிசம்லேயோ இல்லை அது ரிலேட்டடாக இருக்க ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 5 வருஷம் நீங்கள் முன்னாடியே எதுலையாவது ட்ரெயின் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லையோ இல்லை ஃபெசிலேட்டிங் கோஆர்டினேஷன்லையோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்டேட் லெவலாக, நேஷ்னல் லெவலாக, இன்டர்நேஷ்னல் லெவலாக ஏதாவது ஒன்று இந்த கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் எல்லாமே நீங்கள் ஒரு பங்கு ஆற்றிருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? டீமை வந்து வர்ச்சுவலாக லீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வெப்சைட் மேனேஜ்மெண்ட், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரைட்டிங் ரிப்போர்ட்ஸு, கேஸ் ஸ்டடீஸு, ஏவி மெட்டீரியல்ஸு, மீடியா ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்லபடியாக தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷும் உங்களுக்கு எழுத, தமிழ் படிக்க, பேச, எழுத, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ப்ரௌஷர் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ப்ரௌஷர்ஸு, பேம்ப்ளெட்டு, போஸ்டர்ஸு, வீடியோஸு, ட்ரைனிங் மேனுவல்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மீடியம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் மீடியா, வெப்சைட்டு, டெலிவிஷனு, ரேடியோ, பிரிண்ட் மீடியா இது எல்லாத்துலேயுமே ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த கேம்பெயினுக்கு நீங்கள் வந்து பெருசாக பங்களிக்க போகிறீங்க. சரிங்களா? அதுதான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு. சரிங்களா? அது போக வர்ச்சுவல் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, அதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு பார்ட்டாக இருக்க போகிறீங்க. ஓகேங்களா? இதைத்தான் அவங்க டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக 2வது வேலை அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா மானிட்டரிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஜி முடிச்சிருந்துருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஸ்டாட்டில், டேட்டா சயின்ஸில் இல்லை மேக்ஸ்லையோ இல்லை அது ரிலேட்டடாக இருக்க ஃபீல்ட்லேயோ எதுலையாவது பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 5 வருஷம் நீங்கள் வந்து டேட்டா அனாலிசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் வேர்டில், எக்ஸலில், எஸ்பிஎஸ்எஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் டேட்டா சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ண தெரியணும். வேரியஸ் கலெக்ஷன் டூல்ஸை வச்சு டேட்டாவை வந்து சாம்பிளாக கலெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆர்கனைஸ் பண்ணி சார்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பீரியாடிக்கலாக டேட்டா கலெக்ட் பண்ணது எல்லாமே ஏதோ ஒரு பேராமீட்டரில் செட் ஆகுதா அப்படின்றது பார்த்து தெரிஞ்சிருக்கணும். வெப் போர்ட்டல் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா மக்களே? இதுதான் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த இதுக்கு வந்து என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸ்பெஷலிஸ்ட் இன் ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை இருக்குது. இதுக்கு சிவில் இன்ஜினியரிங்கை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒர்க் வந்து 5 இயர்ஸாக நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? டிராஃபிக் போலீஸை பிடபிள்யூடியோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஷ் சைட்டுக்கெல்லாம் போகணும், அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அது போக வந்து சப்மிட் பண்ணணும், டீட்டெயில்டாக உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அது போக வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பீரியாடிக்கலாக இன்புட் கொடுக்கணும். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு. இதுக்கு தாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருங்க. எந்த பிஜியாக இருந்தாலும் சரி, யூஜியாக இருந்தாலும் சரி, எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமாக ஒரு 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க.
எக்ஸலண்ட்டாக ஆர்கனைசேஷனல் மல்டி டாஸ்கிங் எபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக டைம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்கலாம், நொட்டேஷனு, கிளிப்பப்பு, ட்ரெல்லோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ன்றதாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பிரிண்டரு, ஸ்கேனரு, ஃபேக்ஸ் மிஷின் இது எல்லாமே உங்களுக்கு உபயோகம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஆஃபீஸ் ஃபைல்ஸு, ரெக்கார்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் வேலை பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது வந்து யூஜி நீங்கள் ஏதோ ஒரு டிசிப்ளினில் படிச்சிருந்தா போதும், பிஜியுமே ஏதோ ஒரு படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் ஓரியன்டானா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக பிஜி டிசிஏ ஏதாவது ஒரு சிமிலராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மினிமமாக ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேயோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ்லேயோ ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸு, மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது போக உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸை வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும், கம்ப்ளீட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே இந்த வேலை வந்து 12 மாதத்துக்குரிய ஒரு வேலை வாய்ப்பு தான். டெம்ப்ரவரியாக 1 வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி போய்ட்டு tnrsmu2025@gmail.com அப்படின்ற ஒரு மெயில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களோட ரெஸ்யூமேவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இப்போ சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 1,80,000, அசிஸ்டண்ட்டுன்ற ரோலுக்கு 50,000, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 40,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் சப்மிட் பண்ணுறதுக்கு 25/9/2025. சரிங்களா மக்களே? ஸோ எல்லா ஸ்கேண்ட் அப்ளிகேஷன்ஸையுமே நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? மெயில் பண்ண வேண்டிய முகவரி, இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்னா tnrsmu2025@gmail.com அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இல்லைனா நீங்கள் வந்து நேரடியாக போய் கூட அவங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ போய் கூட அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது, நீங்கள் மெயில் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? போஸ்ட் மூலமா அனுப்பாதீங்க, நேரடியாக போகாதீங்க, மெயில் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே? அப்ளிகேஷன் ஃபார்முக்கு, டெம்பரவரி போஸ்ட்டுக்கு இதுக்கு இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய பேர், உங்களுடைய ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ப்ரைமரி மொபைல் நம்பர், ப்ரைமரி இமெயில் அட்ரஸ்ஸு, கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கடைசியாக வாங்கின சம்பளம் என்ன, ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.